ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வெளியே மொறு மொறுன்னு உள்ள பஞ்சு போல் இருக்கக்கூடிய டேஸ்டியான ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. அதே 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டும் சம அளவில் 250 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் முழு உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ரெண்டையும் சுத்தம் பண்ண பிறகு 4 மணி நேரம் ஊற வச்ச பிறகு முதல்ல உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஊற வச்ச அரிசியும் நான் 3 பகுதியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். சின்ன மிக்ஸி ஜாருன்றதுனால. பெரிய மிக்ஸி ஜாராக இருந்தால் ஒரே டைமில் அரிசி எல்லாத்தையும் சேர்த்து மைய அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு வடித்த சாதம், 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 1/4 கப்பு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு இதோடவே சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தண்ணி அலசி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கையால் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா புளிச்சு வரும். நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து ஓவர் நைட் புளிக்க வச்சுக்கோங்க. புளிக்க வச்ச பிறகு மறுநாள் காலையில் ஆப்ப சட்டியில் ஊற்றுனீங்கன்னா நல்லா வெளியே மொறு மொறுன்னு உள்ளே பஞ்சு போல் இருக்கக்கூடிய ஆப்பம் நல்லா சூப்பராக தயாராகிடும்.